ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது உளுந்து வடை கிடையாது, ரவா வடை. ரவையை வச்சு நம்ம ஒரு வடை பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சம் உப்பு, இது 3 சேர்க்குறோம். கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு இந்த உப்பு, இந்த 1.5 டம்ளர் தண்ணியெலாம் அந்த 1 டம்ளர் ரவைக்காக தான். எந்த டம்ளரில் தண்ணி கலந்தீங்களோ அதுக்கு தான் அந்த ரவை. ஸோ 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினோன்னா இந்த மாதிரி உப்புமா மாதிரி கிளறிட்டே இருங்க, நல்லா டைட் ஆகிடும். ரவை வேகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ இந்த 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அளவு விட்டு பண்ணுங்கள். இப்போ இது ஆறட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்குள்ளே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். தோல் சீவிடுவோம். இது பச்சையாக தான் எடுத்து நம்ம அப்படியே துருவ போகிறோம், வேக வைக்கலை. தோலை சீவிட்டு துருவிடலாம். இந்த பெரிய ஹோல்லையே துருவிடலாம். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக துருவிட்டோம்னாக்கா இது போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு அடிஷ்னல் இது. இப்போ இது துருவியாச்சு. 2 உருளைக்கிழங்கையும் நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துப்போம். தண்ணி எடுத்துகிட்டு இந்த துருவின உருளைக்கிழங்கு அதில் போடுங்க. நல்லா வாஷ் பண்ணணும், ஏன்னா அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். நம்ம இந்த ஸ்டார்ச் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா அதை கையால் நல்லா அலசுற மாதிரி பண்ணி அதை ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுடுங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கருப்பாக ஆகக்கூடாது இல்லையா? அந்த உருளைக்கிழங்கு நம்ம பச்சையாக யூஸ் பண்ணும்போது கருப்பான ஒரு தன்மை வரும். ஸ்டார்ச் வேறு ஜாஸ்தி இருக்கிறதுனால தண்ணி விட்டுக்கும். ஸோ அதனால் இப்போ 2ஆம் தரமும் நல்லா கையால் பிழிக்கணும். நல்லா தண்ணியை ஒட்டுக்காக நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம அவ்வளோதான், அந்த தாம்பாளத்துக்கு மாற்றிப்போம். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயாச்சு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம அதை வேக வச்சோம் இல்லையா ரவை, அதை மாற்றிக்கோங்க. நல்லா ஆறி இருக்குது. இப்போது இந்த உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துருவோம். ஒரு பச்சை மிளகா போகிறோம், ஏன்னா 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்க்க போகிறேன். இந்த மிளகு பொடி சேர்க்குறதும் அந்த நல்ல டேஸ்டியாக இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் உப்பு இந்த உருளைக்கிழங்குக்காக, ஏன்னா ஏற்கனவே ரவையில் போட்டாச்சு. இப்போ நல்லா கையால் பிசைவோம். இது பாருங்கள், இது உங்களுக்கு தண்ணியும் விட்டுக்காது. என்னன்னாக்கா இது நல்லா எப்படி நம்ம எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் இது எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவை, அந்த உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அளவு மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா சுட சுட பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிவிடுவோம். குட்டி குட்டியாக அந்த உருட்டி வச்சுருவோம். ஏன்னா இப்போ எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம முதல்ல ஒரு 4 வடை போடுவோம். ஃபஸ்ட்டு அந்த 4 வடைக்கு தகுந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா கையில் வச்சு ஒரு தட்டு தட்டி ஒரு ஓட்டை போட்டுருவோம். ஸோ சூப்பராக இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும், அதனால் நம்ம இந்த 4 வடையை முதல்ல போடுவோம். ஸோ மற்ற மாவை நம்ம அது ரெடி ஆகிறதுக்குள்ளே உருட்டி வச்சிடலாம். ஓகே, இப்போ இது எண்ணெய் சூடாக இருக்குது. ரொம்ப எண்ணெய் சுட்டுடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு மிதமான சூடு இருக்கும்பொழுது போட்டோம்னாக்கா இதுவும் மொள்ள வேகும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம், மீடியம்லேயே. நல்ல எண்ணெய் சூடாயாச்சுன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மொள்ள திருப்பி திருப்பி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு, எஸ்பெஷலி ஃபஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், அடுத்த அந்த மாவெல்லாமும் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் அடுத்த ரவுண்டு போடுறதுக்காக. ஸோ 1 டம்ளர் குட்டி டம்ளர் ரவைக்கு நம்மளுக்கு எப்படியும் 10-15 வடை வந்துடும். இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட ஒரு காஃபியோட சாஸ் இல்லைனா சட்னி வச்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா வடையும் பொரிச்சிடுவோம். சுட சுட இருக்கும்பொழுது ரொம்ப 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 டேஸ்டியாகும். ஆறின அப்புறமும் அந்த கிறிஸ்பினஸ் கம்மியாகும் உங்களுக்கு கண்டிப்பாக. பட் டேஸ்ட் அதே தான் மெயின்டைன் ஆகும். ஒரு வடை சாப்பிட்டா இன்னொன்று சாப்பிட்லாமா அப்படி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் வித்தியாசமாக ஒரு வடை செஞ்சு சாப்பிடுவோம். வடை திடீர்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா? எப்படி
அது பிக்கும் போதே கறக்குன்னு சவுண்ட் வருதா, சாப்பிடும்போதும் அப்படி தான். ஒவ்வொரு பைட்டுக்கும் கறக்குன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஆசமாக இருக்கும். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வித்தியாசமான வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.